வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் எஸ் ஹரிஹரன், பிஎஸ்எம்எஸ் சித்த மருத்துவர் பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூல நோய் பற்றி, மூலம், ஆசன வெடிப்பு, பௌத்திரத்தை பற்றி சொல்ல போகிறோம். மூல நோய் எப்போ வரும், எதனால் வருது பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கிற உணவாதி காரணங்கள் ப்ளஸ் நம்மளுடைய சில செய்கையினால் வரக்கூடியது. உணவாதி காரணம் என்னென்ன? அசைவ பொருள் அதிகமாக சாப்பிட்றது, நைட் நேரத்தில் இந்த கோதுமை சம்மந்தப்பட்ட மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றது, லாங் ட்ராவல் பண்ணுறது, அதே மாதிரி மோஷனை ஒழுங்காக போகாமல் அதுக்கு நார்ச்சத்து உண்ட உணவு எடுக்காததுனால மோஷன் வறண்டு போகிறதுனால, அந்த டைட்டாக மோஷன் போகிறனால இதனால் மூலம் வரும். ஸோ மூலத்தில் என்னென்ன குறிகுணங்கள் இருக்கும்? ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் இருக்கும். மோஷன் போகிறதும் ரொம்ப முக்கி போவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த முக்கி போகும்போது மோஷன் வெளியே வரும்போது சில பேருக்கு சொட்டு சொட்டாக ரத்தம் வரும், இல்லை அந்த மோஷன்லேயே ரத்தம் கலந்து வரும். சில பேருக்கு மோஷன் போன பின்னாடி எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். இந்த எரிச்சலும் வலியும் சேர்ந்ததாக இருக்கும்போது தான் அந்த எரிச்சல் ஆசன வெடிப்பில் இருக்கும். மோஷன் போயிட்டு உட்கார கூட முடியாது, அப்படியே நெருப்பாட்டை எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அது ஆசன வெடிப்பு. ஸோ மூலம்ன்றதில் பார்த்திங்கன்னா, இந்த மலச்சிக்கல் இருக்கும், மோஷன் டைட்டாக இருக்கும். அது வந்த பின்னாடி சில பேருக்கு சதை வீங்கி இருக்கும், சில பேருக்கு சதை வெளியே இருக்கும். அதுலேயும் 3 கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 இருக்குது. கிரேடு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். கிரேடு எக்ஸ்டர்னல் ஆகி ரொம்ப வெளியாக இருக்கும், அதை தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். உள் மூலத்துக்கெல்லாம் மருந்து கொடுத்தே சரி பண்ணலாம். சில கேஸில் த்ரோம்போஸ்ட் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்ன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு சில மருந்துகள், நம்ம கருணக்கிழங்கை சேர்ந்த மருந்துகள், அம்மான் பச்சரிசி, இந்த நாயுருவி, துத்தி சேர்ந்த மருந்துகள் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மூலத்தை நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஆனால் ஆப்ரேஷன், சில பேர் ஆப்ரேஷன் பண்ணியும் மூலம் வருது. என்னென்னா, அவங்களுடைய உணவு பழக்கம் சரியில்லைன்னு அர்த்தம். அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் 100% கேரண்டி வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க உணவு ஃபாலோ பண்ணலன்னா, அந்த டயட் ஐட்டம்ஸ் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக திருப்பியும் வரது வாய்ப்பு. ஸோ மூலம் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த கோதுமை சேர்ந்தது, மைதா சேர்ந்த பொருட்கள், அசைவம், இதெல்லாம் பண்ணிவிட்டு நார்ச்சத்து உள்ள அதிகமாக எடுத்துக்கணும், நெய் சேர்த்துக்கணும், அதே மாதிரி புளிப்பை குறைச்சிக்கணும். ஸோ இது மூலம் பற்றி சொல்லியாச்சு. ஆசன வெடிப்பில் ரொம்ப எரிச்சல், கபகபான்னு எரிச்சலாக இருக்கும். பௌத்திரம் பண்ணது எப்படின்னா, அந்த ஆசனவாயை சுற்றி அதை பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் சின்ன சின்ன ஓட்டை வச்சு சீவு மாதிரி கசிஞ்சிட்டே இருக்கும். ஸோ பௌத்திரமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பாதி பேர் பௌத்திரம்னு தெரியாமல் அதை ஆசன வெடி பண்ணுவாங்க. ஸோ ஒரு நோய் என்னன்றது ஒரு மருத்துவரை பார்த்து, ஒரு சித்த மருத்துவரையோ பிஎஸ்எம்எஸ் டாக்டரையோ இல்லை ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியோ ஒரு சர்ஜனை பார்த்து அது என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து மூலமாக பௌத்திரமாக ஆசன வெடிப்பான்னு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். பௌத்திரமாக இருந்தால் அது எத்தனை டிகிரி இருக்குது, உள்ளே எவ்வளோ தூரம் பாஸ் ஆகிருக்குன்றது அதுக்கு எம்ஆர்ஐ ஃபிஸ்டுலாகிராம் பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கணும். அதுக்கு எம்ஆர்ஐயை பார்த்து அது ஃபிஸ்டுலாவாக இருந்தால் நம்ம சில சித்தா மருந்துகளை நம்ம முத்துச்செந்தூரம், இந்த மேனி தைலம், குப்பைமேனி சேர்ந்த மருந்துகளெல்லாம் கொடுத்தோன்னா அதுக்கு ரிசல்ட் இருக்குது. பட் எந்த அளவு டீப்பாக போயிருக்கு, அந்த ப்ரோபை வச்சு ஃபிஸ்டுலாகிராம் பார்த்து தான் பௌத்திரத்தை நம்ம அசஸ் பண்ணி அதுக்குண்டான மருந்து தரணும். ஸோ நம்ம உணவு பழக்கத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா இந்த மூலமும் சரி, பௌத்திரமும் சரி, ஆசன வெடிப்பும் வராமல் தடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.